நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா அந்த யூனியன் பணம் 50,000 ரூபாய் கொடுத்தல, அதை எடுத்துட்டு வாமா. அதை அவங்க கேக்குறாங்க, கொண்டு வா. சரிங்கப்பா. இங்கதானே வச்சேன். பணத்தை காணுமே. பருப்பெல்லாம் வேக போட்டுட்டுலத்தா? காய் கட் பண்ணிட்டியா? பணத்தை கொடுமா. என்னம்மா, பணத்தை கொடுமா. அப்பா பணத்தை கபோர்ட்ல தான் வச்சிருந்தேன். ஆனா இப்போ காணோம். என்னம்மா சொல்ற? அப்பா நான் பத்திரமா துணிக்குள்ளதான் சுத்தி வச்சிருந்தேன். ஆனா இப்போ காணோம். அம்மா வீட்டுக்குள்ள அப்படி யாருமா வந்து திருட முடியும்? 50,000 ரூபாய் மீனாட்சி. தமிழே, நீ ஒண்ணும் பேசப்படாதையா. நாங்க போய் ஒரு தடவை நல்லா தேடி பாக்குறோம். மீனாட்சி வாத்தா, இந்தா நீயும் வா. இங்கதான் வச்சு அப்பதான் நான் நல்லா தேடிட்டேன். ஆமா தேடினேன். ஒழுங்கா தேடி இருந்தா கிடைச்சிருக்கும்ல. எங்க போயிடும்? உதவி பாரு. தேடுங்க தேடுங்க, நல்லா தேடுங்க. துளசி நீ கீழே பாரு. சரிங்க பாட்டி. நல்ல துணி எல்லாம் களைச்சு போட்டு தேடி பாருத்தா. காணாம எங்க போயிடும்? என்ன நம்பியார, பயங்கர குசி முள்ள இருக்கீங்க போல. இப்ப தெரிஞ்சுக்குவீங்க மருமகனே. பார்ட்டி என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. வேட்டையா, என்னமோ நடக்க போகுது. தமிழுக்கு என்னத்த பதில் சொல்றது? என்னாச்சு? தமிழே, பணத்தை நல்லா தேடி பார்த்துட்டய்யா. பணத்தை எங்குமே காணல. என்னாச்சு? அப்பா என்கிட்ட யூனியன் பணம் 50,000 கொடுத்து வச்சிருந்தாரு. அத காணோம். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பாண்டிக்கு வட்டி பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக எதுவும் எடுத்தீங்களா? பணம் எடுத்திருந்தா ஊட்ட சொல்லாம எப்படி எடுத்திருப்பேன் மீனாட்சி? இல்ல மாமா, நம்ம பீரோல தான் இருக்குன்னு. நான் எடுக்கல மீனாட்சி. பணம் இன்னும் அரேஞ்ச் ஆகல. அது விஷயமா தான் இப்ப கூட வெளியில போயிட்டு வரேன். ஆச்சரியமா இருக்க. இத்தனை வருஷத்துல ஒரு குண்டூசி கூட தொலைஞ்சது கிடையாது. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள போகுது யாரு பணத்தை எடுத்துப்பா? யார் அது?
நம்ம வீட்டுக்குள்ள இம்பிட்டு சவுண்டா ஆர்ன் அடிச்சிட்டு வர்றது? அது என் அண்ணன் வண்டி தான் பாட்டி. இவன் எதுக்கு இங்கே வரான்? வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்கா பாண்டி. வணக்கங்க. வணக்கம். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் உங்க மருமகனுக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இருக்கு. என்கிட்ட வாங்கின பணத்துக்கு உங்க மருமகன் வட்டி கட்டு வர்றாரு. ஆனா பாருங்க, கடந்த 2 மாசமா எனக்கு வட்டி கட்டல. நானும் ஊர்ல பெரிய குடும்பத்து மருமகனாச்சேன்னு பொறுமையா விட்டு வச்சிருந்தேன். ஆனா அவரு பணம் கொடுக்குற மாதிரி தெரியல. அதான் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு அவரை பார்த்து வட்டி கொடுத்து வண்டி வாங்கிக்கோன்னு வண்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். சாயங்காலத்துக்குள்ள பணம் வரலனா வண்டியை வித்துருவேன்னு சொல்லியிருந்தேன். அதனாலயோ என்னமோ உங்க மருமகன் பயந்துட்டு வட்டியை கொடுத்துட்டாரு. அதான் வட்டி தான் நம்மளுக்கு வந்துருச்சு, அவரோட வண்டியை கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். வேட்டையா, இந்தாங்க வண்டியை எடுத்துங்க. ஏய், நான் எங்கடா வட்டி கொடுத்தேன்? அரடா, நீங்க கட்டலைங்க. நீங்க கொடுத்ததா சொல்லி இப்பதான் டக்லஸ் என்கிட்ட வந்து பணத்தை கட்டு போனாரு. மாமா, ஐயோ, இவன் சொல்றதெல்லாம் பொய் மீனாட்சி. நான் பணம் கொடுக்கவே இல்லை. என்னங்க இது புது கதையா இருக்கு? கொடுக்காத பணத்தை கொடுத்தேன்னு சொன்ன கதையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவருனா கொடுத்த பணத்தை கொடுக்கலன்னு சொல்றாரு. என்ன வேட்டையன், வெயில் அலைஞ்சிங்களா? புத்தி கித்திலாம் நல்லா தானே இருக்கு. என்னவோ, எனக்கு என் பணம் வந்துருச்சு. வண்டி எங்க விட்டு போறேன், எடுத்துக்கங்க. வேட்டையா, இனிமேலாவது ஒழுங்கா வட்டியை கட்ட பாருங்க. வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்தியமான பணம் கொடுக்கல மீனாட்சி. வேணும்னா டக்ளஸ் அண்ணன்கிட்ட நீயே கேட்டு பாரு. என்னாச்சு? போன் எடுக்க மாட்டேங்கிறது. நம்ம பீரோல தான் பணம் இருக்கு, எடுத்துக்கலாம் நினைச்சது தப்பு இல்ல. ஆனா எடுத்த பணத்தை எடுக்கலைன்னு மறைச்சது தான் பெரிய தப்பு. மருமகன் கௌரவம் பார்க்காம ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நானே பணத்தை கொடுத்துருப்பேன். விஷயம் வெளியில தெரியாம பாத்துக்கீங்க. தமிழோட மருமகன் சொந்த வீட்டிலேயே பணத்தை திருடிட்டாருன்னு தெரிஞ்சா எனக்கு தான் அசிங்கம். நான் சங்கத்துக்கு என் சொந்த பணத்தை கட்டிக்கிறேன். மீனாட்சி, சத்தியமா நான் எடுக்கல. அமாவாசையில பிறந்தவனுக்கு புத்தி இப்படித்தானே இருக்கும். அதை மாத்தவா முடியும்? நீங்க திருடி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன்.
டக்ளஸ் அண்ணன் கிட்ட நம்ம பணம் கொடுக்கல, அப்புறம் எப்படி அவர் பாண்டி கிட்ட? ஒரே குழப்பமா இருக்கே. ஏ வேட்டையா, என்ன போனே எடுக்க மாட்டேங்கிற? யோ சாரியா, குளிச்சுக்கிட்டு இருந்தேன் அதான் எடுக்கல. இப்ப நீ குளிக்கலன்னு யார் அழுதா? ஆ? என்னமோ தினம் குளிக்கிற மாதிரி இன்னைக்கு குளிக்க போயிருக்க. என்னையாச்சு இப்ப? எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகிற? நீ பாண்டி கிட்ட எதுவும் பணம் கொடுத்தியா? பாண்டிக்கிட்டியா? ஆமாண்ணே, பாண்டி கிட்ட நான் கொடுக்க சொன்னதா சொல்லி 40,000 ரூபாய் கொடுத்தியா? யோ காலைல டிஃபனுக்கே 40 ரூபா கூட இல்லாம வயிறு காஞ்சி போயிருக்கேனா? நான் எப்படியா 40,000 ரூபா கொடுப்பேன்? அதுவும் இல்லாம நீ என்கிட்ட பணம் கொடுக்கவே இல்லையா வேட்டையா? யோ என்னையா பிரச்சனை? நான் அப்புறம் பேசுறேண்ணே. யோ என்ன பிரச்சனை சொல்லிட்டு வையே. நான் அப்புறம் பேசுறேண்ணே, திரும்ப கூப்பிடுறேன். என்ன மீனாட்சி? ஏன் மாமா திருடுனீங்க? நான் தான் நகை உங்களுக்கு கொடுத்தேன்ல, அப்பவே கௌரவமா அதை வாங்கிட்டு போய் அடகு வச்சு கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு இப்படி அசிங்கமா திருடணும்? ஒருவேளை நகையை வாங்கிட்டு போனா அதை திரும்ப மீட்டணுமே, அதுவே பணத்தை திருடுனா திரும்ப கொடுக்க தேவையில்லைன்னு நினைச்சீங்களா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மீனாட்சி, நான் திருடுவேன்னு நினைக்கிறியா? மாமா நீங்க தான் திருடுனீங்க, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அப்பா காலையில தான் என்கிட்ட பணம் கொடுத்தாரு, அதை நான் பீரோல வச்சிருந்தேன். ரூம்ல உங்களையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்ல. பணத்தை நான் எடுக்கல, அப்ப நீங்க தானே எடுத்திருக்கணும். கரெக்டா நீங்க தான் பணத்தை கொடுத்தீங்கன்னு பாண்டியும் வந்து சொல்றேன். இப்போ திருடினது நீங்க தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. இனிமே மருமகனுக்கு பணம் தேவைனா கேட்டு வாங்க சொல்லு, திருட வேண்டான்னு சொல்லி கண் கலங்குறாரு. ஏதோ நம்ம வீடுங்கிறதுனால பரவாயில்ல, இதுவே வெளியே எங்கேயாவது போய் திருடி மாட்டிருந்தீங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தானே மாமா அசிங்கம். தயவு செஞ்சு கேக்குறேன், இனிமே திருடாதீங்க. மீனாட்சி, சத்தியமா நான் திருடல. மாமா கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமா ஏன் இப்படி பச்சையா போய் சொல்றீங்க? கஷ்டமா இருக்கு மாமா. நான் கேட்டா உண்மையை சொல்வீங்களா? என்ன? போன மாசம் நம்ம வீட்ல அத்தை 2 தங்க வளையல காணோம்னு சொன்னாங்க. ஒருவேளை அதையும் நீங்க தான் திருடுனீங்களா? எனக்கு இப்ப உங்க மேலதான் மாமா சந்தேகமா இருக்கு. பெரிய பெரிய பணக்காரங்க கூட திருடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். திருடுறதுல ஒரு த்ரில்ல அனுபவிப்பாங்கன்னு ஒரு புக்ல படிச்சிருக்கேன். அத நான் அப்ப நம்பல, இப்ப நம்புறேன். கண் கூட பார்த்துட்டேன். இனிமே திருடாதீங்க, அந்த பழக்கத்தை விட்டுருங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். என் வீட்டுல ஒரு திருடன் இருக்காங்கிறத நினைக்கும் போது அவமானமாவும் இருக்கு, அசிங்கமாவும் இருக்கு. திருடி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் நம்மள யாருமே ஒண்ணும் பண்ணலையேன்னு நினைக்காதீங்க மாமா. நீங்க திருடின பணத்தை அப்பாவுக்கு திரும்ப கொடுக்க பாருங்க, அதுதான் மரியாதை. நான் திருடனா? நான் திருடனா? Cheers. என்ன பார்த்து, இந்த வேட்டை என்ன பார்த்து திருடன் சொல்லிட்டா தாத்தா. Oh, so sad. என்ன பாருங்க, நல்லா பாருங்க. பாக்குறேன்பா, சொல்லு. என்ன பார்த்தா திருட மாதிரியா தெரியுது? பதில் சொல்லுங்க தாத்தா. என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? முழுசா அப்படி தெரியல, ஏதோ லேசா. லேசாவா? வேட்டையா, மீனாட்சி சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ
திருடன் தானே. தாத்தா. அதாவது பல பேருடைய இதயங்களை கொள்ளை கொண்ட திருடன் சொல்ல வந்தேன். நீங்க என்ன சமாதானப்படுத்தாதானே இப்படி சொல்றீங்க? இல்ல ராஜா, மையாலுமே சொல்றேன். பீர்குடி பீர்குடி. அவ என்ன பார்த்து திருடன்னு சொல்லிட்டா தாத்தா. அவன் நகையை கழட்டி கொடுத்தப்ப கூட நான் பெருந்தன்மையே வேண்டான்னு சொன்னவன். இன்னும் ஏன் இன்னைக்கு நான் பாண்டிக்கு தண்டமா வட்டி கட்டுறேன்னா அது யாரால வந்தது? எல்லாம் இவளாலதான் வந்தது. இவன் மட்டும் என்ன சொரண்ட கிளப்புக்கு போக தூண்டி உள்ளனா நான் ஏன் தாத்தா அங்க போக போறேன்? கரெக்ட் தான், ஆ. கரெக்ட். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு என்ன பார்த்து திருடன்னு சொல்லிட்டா தாத்தா. அட சரிப்பா, ஏதோ கோவத்துல சொல்லிட்டா. நீ பீரகுடி. அது எப்படி கோவத்தோட சொல்லுவா? கோவம் வந்தா என்ன வேணா பேசலாமா? நான் பேசவா? எனக்கு கூட தான் மூக்குக்கு மேல கோவம் வருது. நான் பேசவா தாத்தா? வேணாடா, கோவம் வந்து கண்டபடி பேசிட்டா அப்புறம் மீனாட்சிக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் இல்லையா? கரெக்ட். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் வேட்டையா. நீ பீரகுடி. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் தாத்தா. நான் தெரியாம தான் கேக்குறேன். கோவம் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் மூளை எல்லாம் மக்கி போயிருமா? பிரெயினை யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் தாத்தா இப்படிலாம்? கோவக்காரங்களுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இது வேட்டையா. உன் பாட்டி இருக்காளே, சாதாரணமா இருக்கும்பொழுதுதான் சாரதாவா இருப்பா. இதுவே கோவம் வந்துருச்சு, சாமுராயா மாறி டிஷ்யூம் டிஷ்யூம்னு ஒரே ஃபைட்டு தான் வேட்டையா. மீனாட்சியாவது உன்னை பார்த்து திருடன்னு வர்பலா தானே திட்டினா. ஆனா உன் பாட்டி திட்டுறதோடு நிறுத்த மாட்டாப்பா. அப்புறம் அடிப்பா. அடி வாங்கி அடி வாங்கி உடம்புல 1000 தழும்பு இருக்கு வேட்டையா. உங்க கதை என் கதையை விட சோக கதையா இருக்கே தாத்தா. ஆமாண்டா. நீங்க பீர் குடிங்க. தேங்க்யூ. நீயும் குடிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க கதை என் கதையை விட சோக கதையா இருக்கே தாத்தா. ஆமாண்டா. நீங்க பீர் குடிங்க. தேங்க்யூ. நீயும் குடிப்பா. இருந்தாலும் என் மனசு ஆறவே இல்லை தாத்தா. அவ மானத்தை காப்பாத்துறவன், அவ உசுரை காப்பாத்துனவன், எல்லாத்தையும் தாண்டி அவளுடைய புருஷன் என்ன பார்த்து திருடன்னு சொல்லிட்டானே தாத்தா. வேட்டையா, என் அனுபவத்துல சொல்றேன். ஒரு கதையில ஹீரோயின் ஒருத்தி இருந்தா அவ ஹீரோவை திருடன், பொறுக்கி, கொலைகாரன்னு தப்பா புரிஞ்சுக்கிறது சகஜம்பா. அப்படியா? ஆமாப்பா, சகஜம். முதல்ல இந்த மாதிரி தப்பா காட்டிட்டு அதுக்கப்புறம் சரியா புரிஞ்சுக்க வைப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி போய் நல்லவன்னு உன்னை தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்ட, சாரி சொல்றதுக்காக வந்திருக்கிறேன்னு இதுதான் சாக்குன்னு ஹீரோவும் கைய விரிப்பான். ஹீரோயின் பச்சக்கச்சக்க பச்சக்கச்சா பச்சா பச்சக்கா அப்படின்னு கட்டி பிடிச்சுப்பா. அந்த இடத்துல கும்தலக்கான்னு ஒரு குத்துப்பாட்டை போடுவாங்க. இதுதான் நம்ம ஸ்கிரீன் பிளே உடைய வரலாறு. அப்போ மீனாட்சியும் என்கிட்ட வந்து சாரி கேட்பான்னு சொல்றீங்க? சாரி என்னப்பா சாரி, ஓடி இருந்து அப்படியே அமுக்கம். நீ எதுக்கும் ஒரு குத்துப்பாட்டுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு ரெடி ஆயிரு. என்னப்பா நான் மேல பாக்குறேன். நானும் மீனாட்சியும் குத்துப்பாட்டுக்கு விதவிதமா கெட்ட போட்டு ஆடினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன் தாத்தா. தாறுமாறா இருக்கும்.
தாறுமாறு தா தாறுமாறு தா தாறுமாறு தாறுமாறு தா தாறுமாறு அப்படியே நீ ட்ரீம்லயே இரு, தாறுமாறு நான் எஸ்கேப் ஆறடா சாமி. தாறுமாறு ஒரு பீரை சாப்பிட விட மாட்டேன்டா. ச்சே. தாறுமாறு தா ஆ, தாறுமாறு ஆ. தாறுமாறு தா